நெக்ஸ்ட் ரைஸ் ஊற வச்சுக்கலாம். ரைஸ் வந்து நான் 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். 1 டம்ளர் போட்டாச்சு. இந்த 1/2 டம்ளர் 1 டம்ளர் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தனியாக தனியாக போதும். இது நம்ம ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மட்டன் பிரியாணியில் நீங்கள் தனியாக மட்டன் வேக வச்சு சேர்த்தீங்க அப்படின்னா இதில் அந்த உப்பு காரம் வந்து கொஞ்சம் இன்னுமே நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் புதினா தலை, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகா இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுட்டோம். ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு பட்டை 2 பட்டை எடுத்திருக்கேன், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூனு, பிரியாணி இலை வந்து 3 இலை எடுத்திருக்கேன். அதிகமாக போட்டிங்கன்னா அது ஒவ்வொரு வாய்க்கு வரும்போது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எல்லாத்தையும் இதை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். நல்லா பிங்க் கலரில் வரணும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் தனியாக வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இல்லை மீடியமாக போடுங்க. கடைசியாக டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம தேவையான போட்டுக்கலாம். அடுத்து புதினாவும் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும். இந்த தக்காளி வந்து நல்லா வணங்கிடணும். அப்போதான் உங்களுக்கு தக்காளியோட எசன்ஸ்லாம் வந்து பிரியாணியில் நல்லா இறங்கும். அதை நல்லா வணக்கி விட்டுருங்க. நம்ம மட்டன் 3 விசில் விட்டு இறக்கணும் இல்லைங்களா, அதுலேயே தண்ணி இருக்கும். அதையும் நீங்கள் வடித்து பிரியாணிக்கு அளவு தண்ணி இழந்து ஊற்றுறோம்ல அதில் சேர்த்துக்கலாம். 3 2 கிளாஸ் ஊற்றுறேன். இப்போ நம்ம வேக வச்சு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். நீங்கள் நார்மலாக தண்ணி சேர்த்ததை விட மட்டனை வேக வச்சு அதோட தண்ணி சேர்த்தும் போது இன்னுமே பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொழுப்பு தண்ணியெல்லாம் வந்து நல்லா கலக்கும் போது பிரியாணி இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அரிசியை சேர்த்துக்கோங்க.
அரிசி சேர்த்துட்டோம். நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கோம், ஆனால் ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூடி வச்சிட்டோம். இப்போ ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா குக்கர் மூடி ஓப்பன் பண்ணுங்கள். விசில் அடங்கிருச்சு, நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பிரியாணி ரெடி. குழையாம நல்லா வந்திருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக பிரியாணி வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மல் ரைஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும்.